உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, தனிமையில் இருக்கும் பொழுதும் அதே மாதிரி பலர் மத்தியில் இருக்கும் பொழுதும் திடீரென்று சிரிப்பு வந்து விடுகின்றது. அந்த சிரிப்பை அடக்க முடியவில்லை. அது எதனால் அப்படின்னு தெரியல. இது ஒரு மனநோய் அப்படின்னு பலவிதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு மாத்திரையை சாப்பிட்டு வரேன். அப்படி சாப்பிட்டால் கூட ஒரு தனிமையில் இருக்கும் பொழுதும் தன்னை அறியாமல் சிரிக்கக்கூடிய ஒரு நிலை. அதே மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்து அமர்ந்து ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கும் பொழுதும் திடீரென்று சிரிப்பு வந்து விடுகின்றது. ஒருவரை பார்த்து அப்படி சிரிக்கும் பொழுது நமக்கே ஒரு கஷ்டமாக இருக்கின்றது. இதுவும் மனதில் ஏற்படுகின்ற சில சின்ன சின்ன நோய், மனநோய்னு சொல்கிறதுல இதுவும் ஒரு வகையை சார்ந்தது தான். நம்ம உடம்பில் நாளமில்லா சுரப்பிகள் எல்லாமே நன்றாக சுரக்கணும். அதனால் விகிதத்தில் கரெக்டாக சுரக்கணும். குறிப்பாக பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி அதனுடைய சுரக்கும் தன்மையில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன மாறுபாடுகள், அந்த மாறுபாடுகளை சரி செய்யக்கூடிய பயிற்சிகளை நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் சரியாக சுரக்க ஆரம்பித்தாலே இந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். இதுவும் நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். சில நபர்கள் சொல்வதற்கு பயப்படுவாங்க, சங்கோச்சப்படுவாங்க. இது ஒருத்தர் சொல்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் நிச்சயமாக முழுமையான தீர்வு கிடைக்கும். இன்றைக்கு நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. இந்த பயிற்சிகளை அழகாக எடுத்துக்கோங்க. வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு இந்த மாதிரி ஒரு மனநோய் அப்படிங்கிறது நிச்சயமாக வராமல் இருக்கும். பொதுவாகவே நம்ம உடம்புல நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கணும், இரத்த ஓட்ட மண்டலங்கள் நன்றாக இயங்கணும், வெப்ப ஓட்ட மண்டலங்கள், ஜீரண மண்டலங்கள், இந்தந்த டிவிஷனில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்பட்டாலும் அந்த நாளமில்லா சுரப்பி சுரக்கும் தன்மையில் சின்ன மாறுபாடு ஏற்படும். அப்போ நம்ம அந்த பஞ்சபூதத்தையும் சமப்படுத்தக்கூடிய அந்த முத்திரை பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் இந்த 5 தன்மைகள் அதை சார்ந்த உள்ளுறுப்புகள் சீராக இயங்க ஆரம்பிச்சிடும். அந்த பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகள் மனோரீதியாக இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையை கொடுக்கின்றது. அப்போ நம்ம நல்லா எப்பொழுதுமே காலை மாலை இந்த 2 வேளையுமே ஒரு 10 நிமிடம் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக எந்த நேரத்திலும் இந்த மாதிரி ஒரு நிலை நம்ம வரவும் செய்யாது. நம்ம சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம், உற்சாகமாகவும் இருக்கலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது உத்திரபோதி முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம். எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. 2 ஆள்காட்டி விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கட்டை விரல் வந்து நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் லயிக்கட்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஹாகினி முத்திரை. எல்லா கைவிரல் நுனியும் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மூளை செல்கள், பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். எல்லா நாளமில்லா சுரப்பிகளும் அதனதன் விகிதத்தில் சுரப்பதாக எண்ணுங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் முழுக்க எல்லா செல்களுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். நரம்பு மண்டலங்கள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரை உத்திரபோதி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. 2 ஆள்காட்டை விரல் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. 2 கட்டை விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. 3 முறை. நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை காகினி முத்திரை. எல்லா கைவிரலையும் சேர்த்துக்கோங்க. லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி நன்றாக சுரப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 குவித்து மேலே வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். எல்லா நாளமில்லா சுரப்பிகளும் சமமாக சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். எல்லா செல்களுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் நரம்பு மண்டலங்கள் நன்றாக சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை உத்திரபோதி முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை காகினி முத்திரை. எல்லா கைவிரலையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தும் சீராக சமமாக இயங்குவதாக சுரப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 குவித்து வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தும் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். நரம்பு மண்டலங்கள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள்.
காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே இன்றைக்கு பார்த்த பயிற்சியை அழகாக 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இடைவிடாமல் பயிற்சி பண்ணுங்கள். 48 நாட்களில் மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையும் உங்களுக்கு சால்வேஷன் ஆகும். அதை தாண்டி மன அமைதி கிடைக்கும், தெளிந்த சிந்தனை கிடைக்கும், நம்முடைய எண்ணம் சொல் செயல் புனிதமாக செயல்படக்கூடிய நிலையும் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.